வணக்கமே கடவுளூர் டிவி நேருக்கு லட்சுமணா அன்பு வணக்கங்கள். ஒரு வார ராசி பலன் 23ஆம் தேதியிலிருந்து 29ஆம் தேதி வரை எப்படி இருக்க போது நான் பார்க்க போகிறோம். ஸோ எப்போதுமே சொல்கிறது தான், லக்னத்துக்கு பாருங்கள். ராசிக்கு பார்ப்பதை விட லக்னத்துக்கு பார்க்கறது ரொம்ப சிறப்பாக இருக்கும். உதாரணமாக ஒரு மகர லக்னம் விருச்சிக ராசினா நீங்கள் விருச்சிக ராசிக்கான பலன்களை பார்க்குற மகர ராசிக்கான பலன்களை பார்க்க ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். முதல்ல வர்றது பொது பலன்கள், அதுக்கப்புறம் தசாபுக்தி பலன்கள், அதுக்கப்புறம் பரிகாரங்கள். ஸோ உங்களுக்கு என்ன தசாபுத்திகள் வருதோ அதுக்கான பரிகாரங்களை சொல்கிறோம். ஸோ அதுக்கப்புறம் டிப் ஆஃப் த வீக். ஸோ டிப் ஆஃப் த வீக்கில் நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, வீட்டில் எனக்கு பணம் விரயமாயிட்டே இருக்குது, வீட்டில் பணம் தங்க என்னென்ன விஷயங்கள் பண்ணுங்கிறத நம்ம டிப் ஆஃப் த வீக்கில் சொல்லியிருக்கோம். மறக்காமல் பாருங்கள். விருச்சிக ராசி. ஸோ விருச்சிக ராசிக்கு பார்த்திங்கன்னா உங்களுக்கு ராசி அதிபதி செவ்வாய். செவ்வாய் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 10ல் இருக்கார். 6ஆம் அதிபதி 10ல் இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயங்கள், கடன்கள் வாங்குற மாதிரி சூழ்நிலை ஏற்படுத்தும். கொஞ்சம் போட்டிகள் அதிகமாக இருக்கிற ஃபீலை கண்டிப்பாக ஏற்படுத்துங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உடல்நலம் சம்மந்தமான விஷயம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்தது ரொம்ப ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 2 5ஆம் அதிபதியான குரு 2 5ஆம் அதிபதியான குரு 8ல் இருக்கும்போது குழந்தைகள் விஷயங்களில் கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸஸோ டென்ஷன்ஸோ குடும்பத்தில் பார்த்திங்கன்னா ஒரு எமோஷனல் சூழ்நிலை ஏற்படும். ஸோ அதனால் கொஞ்சம் கவனமாக இருந்தது ரொம்ப ரொம்ப நல்லது. 3 4ஆம் அதிபதியான சனி 6ல் இருக்கும்போது வீடு வேலைகள், பராமத்து வேலைகள்லாம் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஸோ உங்களுக்கு முயற்சியில் பெரிய வெற்றிகள் கிடைக்கும். அதில் எந்த விதமான அது வேலை சம்மந்தமான விஷயங்கள் கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸஸ் டென்ஷன்ஸ் இருக்கிற மாதிரி ஃபீலை கண்டிப்பாக ஏற்படுத்தும். தாயாரோட உடல்நலம் சம்மந்தமான விஷயங்களை கொஞ்சம் நல்ல ஏற்றங்கள் கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணும். ஸோ அம்மா சார்ந்த உறவுகளில் பார்த்திங்கன்னா சனி இருக்கும்போது கொஞ்சம் அம்மா கொஞ்சம் ஸ்லோவாக இருப்பாங்க, அவ்வளோதான், வேறு ஒன்றும் கிடையாது. கொஞ்சம் ஸ்லோவாகவும் ஒரு சோம்பேறித்தனம் அதிகமாக இருக்கிற மாதிரி ஃபீலை கண்டிப்பாக ஏற்படுத்தும். 5ஆம் அதிபதி குரு 8ல் இருக்கும்போது குழந்தைகள் விஷயம் ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணுங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களது 6ஆம் அதிபதி செவ்வாய் 10ல் இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயம் நல்ல லாபங்கள் நல்ல ஏற்றங்கள் வர்றதுக்கான வாய்ப்பாக இருக்குது. பட் கேட்ட இடத்துல காசு கிடைக்கிறதுக்கான ரொம்ப நல்லாயிருக்கு. 7ஆம் அதிபதியான சுக்கிரன் 6ல் இருக்கும்போது கணவன் மனைவியினுள்ள தேவையில்லாத ஒரு டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன், ஒரு வாக்குவாதங்கள் வர்றதுக்கான வாய்ப்பாக கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. 8ஆம் அதிபதியான புதன். ஸோ 8ஆம் அதிபதியான புதன் 8லேயே ஆட்சி இருக்கும்போது நண்பர்கள் மூத்த சகோதர சம்பந்தமான விஷயம் ரொம்ப கவனமாக இருக்கணும். அதே நேரத்தில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தாயாரோட உடல்நலம் சம்மந்தமான விஷயம் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். வண்டி வாகனம் ஓட்டும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்குது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. ஏன்னா புதன் ராகுடைய சாரத்தில் போகும்போது அந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும். ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் பார்க்கும்போது 9ஆம் அதிபதி சந்திரன். ஸோ 9ஆம் அதிபதி சிறப்பான பலன், நல்ல ஏற்றங்கள் நல்ல லாபங்கள்லாம் கொடுத்தாலும் ஒரு புதன் வியாழன் கிழமைகளில் சந்திராஷ்டம காலகட்டங்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்குது ரொம்ப ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களது 10ஆம் அதிபதியான சூரியன். ஸோ 10ஆம் அதிபதியான சூரியன் உங்களுக்கு 7ல் இருக்கும்போது நல்ல ஏற்றங்கள் நல்ல லாபங்கள் வர்றதுக்கான இவ்வளோ ரொம்ப நல்லாயிருக்கு. தொழில் ரீதியான விஷயங்கள் வியாபாரம் அடுத்த கட்டத்துக்கு முன்னேறி போகிறதுக்கான இவ்வளோ ரொம்ப சிறப்பாக இருக்குது. ஸோ அதெல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கு. அதுக்கப்புறம் 11ஆம் அதிபதி புதன் 8ல் இருக்கும்போது கொஞ்சம் நண்பர்கள் மூத்த சகோதர சம்மந்தமான விஷயம் ஒரு மன உளைச்சலோ ஸ்ட்ரெஸ்ஸஸோ டென்ஷனோ வரும். இதில் பார்த்திங்கன்னா சில நேரம் நான் புத்திசாலி, நான் என்ன வேணால் பண்ணுவேன் அப்படின்னு ஒரு ஓவர் கான்ஃபிடென்ட்டில் பண்ணுற விஷயங்களில் மாட்டிப்பீங்க. கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்குங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 12ஆம் அதிபதி சுக்கிரன் 12ஆம் சுக்கிரன் 6ல் இருக்கும் நிறைய அலைச்சல்கள், வேலை விஷயங்கள் கொஞ்சம் அலைச்சல் ஜாஸ்தியாக இருக்கிற ஃபீலை கண்டிப்பாக கொடுங்க. இதுவரை பார்த்து பொது பலன்கள். இப்போ பார்க்குறது தசாபதி. விருச்சிக லக்னமாக சூரியன் தசாபதினு சூரியன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 7ல் இருக்காருங்க. ஸோ வேலையில் தொழில் ரீதியான விஷயம் நல்ல ஏற்றங்கள் நல்ல லாபங்கள் அடுத்த கட்டத்துக்கு முன்னேறி போகிறதுக்கான ரொம்ப சிறப்பாக இருக்குது. விருச்சிக லக்னமாக சந்திரன் தசாபதி. சந்திரன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு புதன் வியாழன் கிழமைகளில் சந்திராஷ்டம காலகட்டங்களில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக, மற்றபடி எல்லாமே சிறப்பாக இருக்குங்க. விருச்சிக லக்னமாக செவ்வாய் தசா புத்தி அந்தரங்கள் நடக்கிறவங்க பார்த்திங்கன்னா செவ்வாய் உங்களுக்கு 6ஆம் அதிபதி 10ல் இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயங்கள் கடன் வாங்குற மாதிரி சூழ்நிலை ஏற்படுத்தும். ஸோ அதை மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துங்க. விருச்சிக லக்னமாக ராகு தசாபதி. ராகு குருடைய சாரத்தில் இருக்கிறதும் குரு ராகுடைய சாரம் ஒரு நட்சத்திர பரிவர்த்தனை இருக்குது. தாயாருக்கும் உங்களுக்கும் மறைமுகமாக ஒரு பகைமை ஏற்படுறதுக்கான வாய்ப்பு ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணுங்க. ஸோ நிலபுலன்கள் வண்டி வாங்கலாம் விற்கும்போது கொஞ்சம் ரியாலிட்டி பார்த்து யோசித்து பண்ணுங்கள். ஏன்னா வெளியில் தெரியாது, நம்மளை ஏமாற்றிடுவாங்க. அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்குது ரொம்ப ரொம்ப நல்லது. விருச்சிக லக்னமாக குரு தசாபுத்தி அந்தரங்கள். ஸோ குரு பார்த்திங்கன்னா உங்களுக்கு இப்போ இருக்கிறது 8ல் இருக்கார். ஸோ 5ஆம் அதிபதி 8ல் இருக்கும்போது குழந்தைகளால் கொஞ்சம் எமோஷன்ஸ் ஸ்ட்ரெஸ்ஸஸ் வர்றதுக்கான வாய்ப்பும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்குது ரொம்ப ரொம்ப அவசியம். விருச்சிக லக்னமாக இருந்து சனி தசாபுத்தி அந்தரம். சனி பார்த்திங்கன்னா உங்களுக்கு இப்போ 5ல் இருக்கார். அது சுயசாரத்தில் இருக்கும்போது நிலபுலன்கள் விற்பனையான நல்ல லாபங்கள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப நல்லா. ஒரு வீடை விற்றுட்டு இன்னொரு வீடு வாங்குறது, ஒரு வண்டியை விற்றுட்டு இன்னொரு வண்டி வாங்கலாங்கிற எண்ணங்கள்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும். தாயாருடைய விஷயங்களும் சிறப்பாக இருக்கும். ஸோ நிலபுலங்களும் நல்ல லாபம் வர்றதுக்கான ரொம்ப நல்லா இருங்க. ஸோ விருச்சிக லக்னமாக இருந்து குரு தசாபதியும் குரு பார்த்தீங்கன்னா 8ல் இருக்காருங்க. ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கும். குழந்தைகளை எதிர்த்து பேசுறது, எமோஷனாக கத்துறது, இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கும். குழந்தைகளுக்காக ஒரு செலவு பண்ணுற மாதிரி ஃபீல் இருக்கும் ஏற்படுத்தும். கொஞ்சம் கவனமாக இருந்துக்குங்க.
விருச்சிக லக்னமாக வந்து புதன் தசாபுத்தி அந்த புதன் வந்து 8லேயே ஆட்சியாக இருக்கிறது. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா புதன் வந்து இப்போ ராகுடைய சாரத்தில் போகும்பொழுது ஒரு நிலபுலன்கள் சொத்துக்களாக நம்ம ஒரு எமோஷன்ஸான ஒரு ஸ்ட்ரெஸ்ஸை ஏற்படுத்துகிற மாதிரி விஷயங்கள் வண்டி வாகனம் ஓட்டும்போது ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஏன்னா வந்து கொஞ்சம் சேஃப்டி மெயின், ஏன்னா அது சூழ்நிலை அந்த மாதிரி இருக்கணும், கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்தது. ரொம்ப ரொம்ப அம்மாக்கிட்ட பேசும்போது பழகும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்ததுங்க. விருச்சிக லக்னமாக இருந்து புதன் தசாபுத்தி வந்துருங்க. ஸோ புதன் வந்து பார்த்தீங்கன்னா 8லேயே இருக்காருங்க. ஸோ நண்பர்கள், மூத்த சகோதர சம்மந்தமான விஷயங்கள், நிலபுலன்கள், தாயார் சம்மந்தமான விஷயம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கும். ஸோ இது இத்தனை செக்டாரில் வந்து நமக்கு ஏதாவது ஒரு எஃபெக்ட் வரதுக்கான வாய்ப்பு, ஏதாவது ஒன்று தான் வரும், கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்குங்க. விருச்சிக லக்னமாக இருந்து கேது தசாபுத்தி இருந்தது. கேது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 10ல் இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயங்கள் கடன்கள் வாங்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்குங்க. ஏன்னா வந்து அகலக்கால் வைக்காமல் இருக்கிறது நல்லது. ஸோ விருச்சிக லக்னமாக இருந்து சுக்கிரன் தசாபுத்தி, சுக்கிரன் வந்து 6ல் இருக்கார், அதுவும் பரணி நட்சத்திரத்தில் சுயசாரத்தில் இருக்கும்போது திருமணம் சார்ந்த விஷயங்கள் வந்து கொஞ்சம் டிலே ஆகிற மாதிரி ஃபீல் இருக்கும். கணவன் மனைவினால கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் வரதுக்கான கொஞ்சம் கவனமாக பொறுமையாக ஹேண்ட் பண்ண ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ இதுவரை பார்த்து தசாபதி பலன்கள். இப்போ பார்க்க போகிறது பரிகாரங்கள். ஸோ பரிகாரங்கள் வந்து பார்க்க போனோம்னா எல்லாருக்குமே ஒரு தசாபுக்தி நடக்கும் இல்லையா? ஸோ அந்த தசாபுக்தி என்ன நடக்குதோ ஸோ அந்த பரிகாரங்களை பண்ணுறது ரொம்ப ரொம்ப சிறப்புங்க. உதாரணமாக இப்போ வந்து பார்த்திங்கன்னா இப்போது சூரிய தசா புத்தி அந்தரங்க எல்லா ராசிக்காரருக்குமே ஓகேங்களா, யாருக்கு வந்து சூரியன் தசா புத்தி அந்தரங்க நடக்குதோ ஸோ அவங்க வந்து என்ன பண்ணலான்னா ஞாயிற்றுக்கிழமைகளில் வந்து மொச்சை பயிர் வந்து தானம் பண்ணுறது ரொம்ப ரொம்ப சிறப்புங்க. ஸோ இது வந்து கோச்சார அடிப்படையில் தான் சொல்லியிருக்கோம். அது ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ உங்களுக்கு ஒரு ஸ்ட்ரகிளாக இருக்க ஒரு மாதிரி இருக்குன்னா அப்போ அந்த மொச்சை பயிரை வந்து தானம் பண்ணும்போது ஒரு சிறப்பான பலன்களை கொடுக்கும். அதுக்கப்புறம் வந்து யாருக்கெல்லாம் சந்திரன் தசாபுத்தி அந்தரங்க நடக்குதோ அவங்க வந்து அன்னதானம் பண்ணுறது ரொம்ப நல்லதுங்க. ஏன்னா வந்து சந்திரன் வந்து கொஞ்சம் ஓடிக்கிட்டே இருக்கிற ஒரு பிளானட் பண்ணும்போது நம்ம பர்ஃபெக்டாக சொல்ல முடியாது. அதனால் அன்னதானங்கள் நீங்கள் பண்ணலாம். எந்த கிழமைகளில் பண்ணாலும் திங்கக்கிழமைகளில் வந்து நீங்கள் வந்து அன்னதானம் பண்ணுறது ரொம்ப சிறப்பு. இல்லைனா யாராவது கஷ்டப்படுறவங்களுக்கு வந்து ஒரு 5 கிலோ அரிசி நீங்கள் தானம் பண்ணுங்க, அது சிறப்பான பலன்களை கொடுக்குங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது யாருக்கெல்லாம் வந்து செவ்வாய் தசாபுத்தி அந்தரங்கள் நடக்குது அப்படின்னிங்கன்னா ஸோ யாருக்கெல்லாம் இப்போது செவ்வாய் தசாபுத்தி அந்தரங்கள் நடக்குதோ அவங்க வந்து ஃபுட்டு, அதாவது ஏதாவது சாப்பாடு வாங்கி கொடுக்கலாம். இல்லைன்னா கஷ்டப்படுறவங்களுக்கு வந்து ஒரு 5 கிலோ அரிசி இந்த மாதிரி வாங்கி கொடுங்க. ஸோ இது வந்து எப்போ பண்ணும்போது செவ்வாய் கிழமைகளில் இந்த தானம் பண்ணும்போது ரொம்ப சிறப்பான பலன்களை கண்டிப்பாக கொடுக்குங்க. ஸோ இது வந்து கண்டிப்பாக பண்ணுங்கள். இது பண்ணும்போது ரொம்ப சிறப்பாக இருக்கும். அதுக்கப்புறம் வந்து புதன் தசாபுத்தி அந்தரங்கள். ஸோ யாருக்கெல்லாம் வந்து புதன் தசாபுத்தி அந்தரங்கள் நடக்குதோ ஸோ அவங்க வந்து எள்ளு தானம். ஸோ எள்ளு தானங்கிறது யாரும் பண்ண மாட்டாங்க, எள்ளுனவங்க பயப்படுவாங்கன்னு வச்சுப்போமே. அப்போ என்ன பண்ணணும் போது நீங்கள் வந்து ஒன்று ஊனமுற்றவர், ரொம்ப வந்து ஹேண்டிகேப்ட் யாராச்சும் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஏதாச்சும் துணிமணிகள் எடுத்து கொடுங்க. இல்லைன்னா ரொம்ப வயதானவர்கள் இருப்பாங்க, ரொம்ப ஏஜ்டு, ரொம்ப கூன் போட்டிருப்பாங்க, ரொம்ப வயசானவங்களாம் இருப்பாங்க இல்லையா, கஷ்டப்படுறவங்க, அவங்களுக்கு ஒரு லுங்கி எடுத்து கொடுக்கலாம். இல்லை ஒரு நைட்டி, ஏதோ ஒரு விஷயம் வந்து நீங்கள் வந்து ஆடை வந்து எடுத்து கொடுக்குறது ரொம்ப ரொம்ப நல்லது. அது வந்து எப்போ எடுத்து கொடுக்கணும் போது புதன் கிழமைகளில் வந்து இந்த மாதிரி ஆடை தானம் பண்ணும்போது உங்களுக்கு இருக்கிற பிரச்சனைகள் வந்து ரொம்ப நல்ல ரிலீஃப் கிடைக்கும். ஸோ இது வந்து புதன்கிழமை பண்ணிட்டு வாங்க. அது ஒன்றும் பெரிய செலவாகுது, சின்ன ஒரு கர்ச்சீஃப் வாங்கி கொடுத்தா கூட அது ஆடை தானம் தான் ஓகேங்களா. ஸோ அது வந்து நீங்கள் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் யாருக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா குரு தசா புத்தி அந்தரங்க நடக்குது, ஸோ வந்து யாருக்கு எல்லா ராசிகளும் சொல்லும் குரு தசா புத்தி அந்தரங்க நடக்கிறவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா அவங்க வந்து வியாழக்கிழமைகளில் வந்து மொச்சை பயிரை வந்து தானம் பண்ணுவாங்க. யாரும் கஷ்டப்படணும் ஒரு 1/2 கிலோவோ 1/4 கிலோ வந்து ஒரு பேக்கெட் வாங்கி கொடுக்குறது ரொம்ப ரொம்ப சிறப்பு. ஸோ அது ரொம்ப சிறப்பான பலன்களும். இல்லைனா வந்து யாருக்காச்சும் வந்து திருமணமாகாத பெண்களுக்கு வந்து உங்கள் அப்பா அம்மாவை விட்டு ஒரு துணி வந்து ஒரு ஃப்ரீயாக எடுத்து கொடுங்க. கஷ்டப்படுறவங்களுக்கு வந்து அந்த துணி வந்து எடுத்து கொடுக்க ரொம்ப நல்லது. அதுவும் வந்து வியாழக்கிழமைகளை எடுத்து கொடுக்கும் ரொம்ப சிறப்பான விஷயம். ஸோ திருமணமாகாத பெண்களுக்கு துணி எடுத்து கொடுக்கும் ரொம்ப சிறப்பான பலன்களை கொடுக்கும். யாருக்கெல்லாம் வந்து சனி தசா புத்தி அந்தரங்கள் நடக்குதோ ஸோ அவங்க வந்து என்ன பண்ணலாம் அப்படின்போது உணவு தானம். உணவுனும்போது சனிக்கிழமைகள் வந்து யாருக்காச்சும் சாப்பாடு வாங்கி கொடுக்குறது ரொம்ப சிறப்பான பலன்கள் கொடுக்கும். அப்படி இல்லைன்னா நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா சாப்பாடு இல்லைன்னா நீங்கள் யாருக்காச்சும் ஒரு 5 கிலோ அரிசி, ரொம்ப கஷ்டப்படுறவங்களும் ஒரு 5 கிலோ அரிசி வாங்கணும். ஒரு ஃபேமிலியாக வந்து ரொம்ப நாள் சாப்பிடுவாங்க இல்லையா, ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் பண்ணுறது ரொம்ப ரொம்ப சிறப்பு. அதுக்கப்புறம் யாருக்கெல்லாம் புதன் தசாபுத்தி அந்தரம் நடக்குதோ ஸோ புதன் தசாபுத்தி அந்தரம் நடக்கிறவங்க வந்து முதலே சொல்லிட்டோம். ஸோ சனின்னு போது ஊனமுற்றவர்களுக்கு கொடுக்குறது. அதுக்கப்புறம் பார்க்கும்போது யாருக்கெல்லாம் கேது தசாபுத்தி அந்தரம் நடக்குதோ ஸோ அவங்க வந்து என்ன பண்ணணும் அப்படின்னும்போது வந்து பச்சைப்பயிறு தானம் பண்ணுறது ரொம்ப நல்லதுங்க. ஸோ பச்சைப்பயிறு தானம் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா சின்ன சின்ன குழந்தைகள் இருக்காங்க இல்லையா, ஃபீஸ் கட்ட முடியலன்றவங்களுக்கு வந்து ஒரு ஃபீஸ் கட்டுறது, இல்லை சின்ன குழந்தைகள் கஷ்டப்படுறவங்களுக்கு வந்து ஒரு துணிமணி எடுத்து கொடுக்குறது வந்து சிறப்பான பலன்களை கண்டிப்பாக கொடுக்குங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது யாருக்கெல்லாம் வந்து சுக்கிரன் தசாபுத்தி அந்தரம் நடக்குதோ சுக்கிரன் தசாபுத்தி அந்தரம் நடக்கிறவங்க வந்து
யாருக்கா ஏழைகளுக்கு வந்து சாப்பாடு, அதை வெள்ளிக்கிழமைகளில் வந்து ஒரு சாப்பாடு வாங்கி கொடுக்குறது ரொம்ப சிறப்பான பலன்கள் இருக்கும். ஸோ அது வந்து இப்போ வந்து கேது தசாபுத்தி அந்த நடக்கிறவங்க வந்து செவ்வாய்க்கிழமைகளில் வந்து அந்த தானம் பண்ணுங்கள். இது வந்து வெள்ளிக்கிழமைகளில் வந்து நீங்கள் வந்து சுக்கிர தசாபுத்தி அந்த நடக்கும் சாப்பாடு வாங்கி கொடுத்தீங்கன்னா ரொம்ப சிறப்பான பலன்கள் கொடுக்கும். அப்படி இல்லைன்னா யாருக்காச்சும் வந்து திருமணமானவர் ரொம்ப கஷ்டப்படுறவங்களுக்குலாம் வந்து ஏதாச்சும் ஆடை வாங்கி கொடுக்கணும், ரொம்ப சிறப்பான பலன்கள் கொடுக்குங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது யாருக்கெல்லாம் ராகு தசாபுத்தி அந்தரம் நடக்குதோ, இது எல்லா ராசிகளும் தான். ஸோ ராகு தசாபுத்தி அந்தரம் நடக்கிறவங்க வந்து கோதுமை தானம் பண்ணுறது ரொம்ப ரொம்ப சிறப்புங்க. ஸோ யாருக்காச்சும் வந்து கஷ்டப்படுறோம் ஒரு ஆட்டா மாவு வாங்கி கொடுக்கலாம். இதுதான் ஆட்டா பேக்கெட் விற்கிது, 1/2 kg 1 kg வந்து யாருக்காச்சும் தானம். இது வந்து ஞாயிற்றுக்கிழமைகளில் பண்ணும்போது ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. ஸோ ஞாயிற்றுக்கிழமைகளையும் பண்ணலாம், சனிக்கிழமையிலும் பண்ணலாம். பட் எனக்கு வந்து சனிக்கிழமைகள் ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. ஸோ இது வந்து பண்ணிவிட்டு வாங்க, ரொம்ப சிறப்பான பலன்களை கண்டிப்பாக எதிர்பார்க்குங்க. ஸோ இது வந்து ரொம்ப நல்லா ஒர்க் ஆகும். ஸோ இதுவரை பார்த்தது வந்து பரிகாரங்கள். இப்போ பார்க்க வந்து டிப் ஆஃப் த வீக். ஸோ டிப் ஆஃப் த வீக்கில் வந்து பார்த்திங்கன்னா எப்போதுமே எல்லோருமே சொல்கிற ஒரு விஷயம் என்னென்னா, எனக்கு காசு தங்கவே மாட்டேங்குது, எங்கள் வீட்டில் வந்து காசே நிற்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து புலம்புறதை பார்த்துருப்போம். ஸோ அந்த மாதிரி அமைப்பு யாருக்கு இருக்கும் முதல்ல அதை தெரிஞ்சுப்போம். சூரியன் கேது தொடர்பு இருக்கும், அதே மாதிரி சந்திரன் கேது, அதாவது சூரியன் நின்ற நட்சத்திரம் கேதுவாக இருக்கலாம், ராகுவாக இருக்கலாம். சந்திரன் நின்ற நட்சத்திரம் கேதுவாக இருக்கலாம், ராகுலாம் இல்லை, ரெண்டுமே சந்திரன் ராகு கேது இல்லை சூரியன் ராகு கேது, இந்த மாதிரி ஒரு தொடர்பில் இருக்கிறவர்களுடைய ஜாதகங்களில் வந்து டெய்லி சம்பாதிக்கிறத அன்றைக்கே விட்டுருவாங்க, சும்மா டப்பன்னு போய்கிட்டே இருக்கும். ஸோ இது வந்து நம்ம வந்து மாற்றவே முடியாது. ஸோ அந்த மாதிரி ஒரு காலகட்டம் நிறைய ஜாதகங்கள் இருக்கும். ஸோ அவங்களால வந்து சேமிப்புங்கிறது நீங்கள் சம்பாதிச்சேன் சார் நீங்கள் இப்போ டப்பன்னு போயிட்டே இருக்குன்றதை வந்து பார்க்க முடியும். அதே மாதிரி வந்து குரு ராகு குரு கேது தொடர்பு இருக்கிற ஜாதகங்கள், ஸோ அதை வந்து பார்த்தீங்கன்னா நட்சத்திரமாக வரலாம், இல்லை ரெண்டுமே ஒன்றா சேர்ந்து வர ஜாதகங்கள்லையும் பார்த்திங்கன்னா பணம் வந்து சேர்த்து வைக்கவே முடியாது. அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா குரு ராகு குரு கேது இருக்கவங்களுக்கு பார்த்திங்கன்னா ஒரு ரொம்ப வருஷமாக ஒரு 4-5 வருஷமாக சேர்த்து வச்சேன் சார், 2-3 வருஷமாக கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வச்சேன், பட்டுன்னு பார்த்தீங்கன்னா ஒரே நாள் 2 நாளில் அந்த மொத்த காசுமே டக்குன்னு காலியாகும். ஸோ அந்த மாதிரி ஒரு அமைப்பு வந்து இந்த ஒரு காம்பினேஷன்ஸுக்கு இருக்குது. ஸோ அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னும் போது என்னை பொறுத்தவரை வந்து இந்த மாதிரி அமைப்பு இருக்கவங்க வந்து காசு வந்து நம்ம கையில் வந்து ஒரு பேங்க்லேயோ இல்லை ஏடிஎம்மில் போட்டு எடுக்கிற மாதிரியோ வச்சுக்கவே கூடாது. ஒரு கமிட்மெண்ட்டில் கொண்டு போய் விட்டுக்கணும். எந்த மாதிரி கமிட்மெண்ட்னும் போது ஏதாவது ஒரு லேண்டு வாங்கி போடலாம், ஒரு இஎம்ஐயில் லேண்டை வாங்கி போட்டு இஎம்ஐ போய்கிட்டே இருக்கட்டும் போடா அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஒரு கமிட்மெண்ட்டை வச்சுக்கிட்டு வர காசு உங்கள் கையில் இல்லாமல் வெளியில் போகிற மாதிரி வச்சுக்கலாம். இது சில பேர் வந்து கோல்டு காயின் மாதிரியான விஷயங்களில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி அது கோல்டு காயினாக கன்வெர்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அந்த மாதிரி பண்ணிக்கிட்டிங்கன்னா கையில் காசு இல்லாத போது நீங்கள் எதுவும் உங்களை விட்டு அந்த காசு போகாது, ஆனால் சேவிங்ஸாக இருக்கும். ஏன்னா அந்த நீங்கள் பண்ணுற சேவிங் அப்போக்கே உங்களுக்கு வந்து டோட்டலாக வந்து கையில் இருக்கக்கூடாது, கையில் இருந்தீங்கன்னா நீங்கள் காலி பண்ணிடுவீங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு சேமிப்பும் பழக்கம் வச்சுக்கோங்க. ஸோ இது லேண்டுன்னா ஒரு லேண்டில் இஎம்ஐ போட்டிங்கன்னா உடனே விற்க முடியாது, அதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா சரி இதுக்கு விற்றுட்டு இருக்கணும், வேறு எதாவது அரேஞ்ச் பண்ணலாம் சொல்லிட்டு நீங்கள் வேறு எதுக்கு போயிடுவீங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயங்கள் பண்ணும்போது கண்டிப்பாக வந்து அந்த சொத்தாகவோ இல்லை வேறு ஒரு லெவலில் இருக்கும்போது நமக்கு வந்து இது வந்து பெரிய ஒரு சேமிப்பாக இருக்கும். கையில் வச்சிங்கன்னா கண்டிப்பாக காலியாகும். ஸோ உதாரணத்துக்கு என் நண்பர் ஒருத்தர் இருக்கார். ஸோ அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 15 வருஷமாக அவர் அப்படி தான் இருக்கார். 15 வருஷமாக பார்த்திங்கன்னா அவர் பேங்க் பேலன்ஸ் நிறைய சம்பாதிப்பார், ஆனால் எதுவுமே அவர் கையில் இருக்காது. அவர் என்ன சொல்ல, நம்ம எனக்கு தெரியுங்க இது வந்து கையில் வச்சுருந்தேன்னா ஒன்று ஒரு மெடிக்கல் செலவு வந்துடுது, இல்லைன்னா வீட்டுக்கே ஏதாவது செலவு, இல்லைன்னா நானே ஒரு ஆடம்பர பொருளை வந்து வாங்கிடுறேன். ஸோ அதனால் சுத்தமாக காசே நிற்க மாட்டேன். அது பேசாமல் கமிட்மெண்ட் வச்சுப்பார். ஒரு இஎம்ஐயில் வந்து லேண்டை வாங்குறது, ஒரு வண்டி வாங்கினா கூட ஒரு இஎம்ஐயில் போட்டு அது போட்டு கடன் போயிட்டே இருக்கணும் சார்னு விடுவார். ஏன்னா அது ஒரு சொத்து ஒரு அசட்டாக மாறிடுது, அவருக்கு வந்து ஒரு யூஸ்ஃபுல்லாகவும் இருக்குது. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது வந்து டோட்டலாக வந்து அவர் வந்து சேஃபராக வர்றார். ஸோ இதுதான் வந்து மெயினான விஷயம். ஸோ இந்த மாதிரி வந்து சேவிங்ஸ் பண்ணுங்கள். அதே மாதிரி வந்து பரிகாரம்னு சொல்லும்போது இந்த குரு கேது குரு ராகு இருக்கிறவங்க வந்து சித்தர் சமாதிகளுக்கு வந்து பௌர்ணமி அன்னைக்கு வந்து வழிபாடு பண்ணும்போது இந்த கடன் பிரச்சனைகளோ இந்த பொருளாதாரம் சம்மந்தம் சேர்த்து வைக்கலைங்கிற சூழ்நிலையில் மாறி உங்களுக்கு வந்து வேறு விதத்தில் வந்து ஒரு பெரிய அசட்டாக மாறுறதுக்கான ரொம்ப சூப்பராக இருங்க. ஸோ அதனால் இது அப்ளை பண்ணி பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ இந்த ஜாதகங்களில் வந்து என்னால் சேமிக்க முடியலங்கிறது இது வந்து கண்டிப்பாக வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லிட்டு உங்களோட விடைபெறுவது உங்கள் லக்ஷ்மி நாராயணன். எங்களுக்கு வந்து ஒரு வெப்சைட் இருக்குது, masterlakshmi.comனு போய் பாருங்கள். ஸோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள் சொல்லிட்டு உங்களோட விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.